வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் டெட்டுக்கான வினா வங்கி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11வது தமிழ் டெட்டுக்கான வினா வங்கியை வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேங்களா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருவிக்கா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருவிக்கா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டிடுவதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கவிஞர் மல்லார்வே. கொஸ்டின் நம்பர் 3 ஓகேங்களா. எந்த நூற்றாண்டில் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவு திண்ணை பள்ளிகள் இருந்தன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டில் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவு திண்ணை பள்ளிகள் இருந்ததுன்னா 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்லோ நெருடா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1971. 1971. அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்தி என்பதற்கு தமிழில் டேஸ் என்று பொருள், புணர்ச்சி என்பது பொருள் ஓகேங்களா. தண்டலை மயில் காலாட தாமரை விளக்கம் தாங்க என்று பாடியவர் யாருன்னா கம்பர். அடுத்து பாருங்க, 7வது கொஸ்டின், நன்னூல் எந்த நூற்றாண்டில் பவனநந்தி முனிவரால் எழுதப்பட்டது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் தான் நன்னூல் பவனநந்த முனிவரால் எழுதப்பட்டது. தொல்காப்பியத்தை சொல்லகராதிற்கு உரை எழுதியவர் யாருன்னா சேனவராயர். தொல்காப்பியத்தை சொல்லகராதிக்கு உரை எழுதியவர், அதாவது சொல்லகராதிக்கு உரை எழுதியவர் யாருன்னா சேனவராயர். செவ்வாழை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா அண்ணா. செவ்வாழை என்னும் நூலை எழுதியவர் அண்ணா. நல்ல தமிழ் எழுத வேண்டும் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆக்கி பரந்தாமனார். அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 11 ஓகேங்களா. கொஸ்டின் 10 நம்ம முடிச்சிட்டோம். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நல்ல தமிழ் எழுத வேண்டும் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆக்கி பரந்தாமனார். அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள், எந்த வகை நீரிழிவு குறைபாடு இந்தியாவில் அதிகம் காணப்படுகிறதுனா 2ஆம் வகை நீரிழிவு குறைபாடு தான் இந்தியாவில் அதிகமாக காணப்படுது ஓகேங்களா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா, முத்துலிங்கத்திற்கு வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு 1999 எந்த அரசு சாகித்ய பரிசு பெற்றிருக்கின்றன? இலங்கை அரசு. பேனா என்பது யாருடைய புனைப்பெயர்? நே அப்புசாமி. பேனா அப்புசாமி. அடுத்தது, மனித சிந்தனையே என்னை பயன்படுத்தி கொள்ள என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு என்று கூறியவர். அதாவது மனித சிந்தனையே என்னை பயன்படுத்தி கொள், என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு என்று கூறியவர் யாருன்னா ஜீவா. காவியம் என்னும் கவிதையை எழுதியவர் பிரமிழ் ஓகேங்களா. பிரமிழ் தான் காவியம் என்னும் கவிதையை எழுதியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 17வது கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா, மொழி ஒன்றை பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பது தனித்தனியாக பிரித்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்றவர் ஓகேங்களா எர்னஸ்ட் காசிரர். பொறுத்துக. ரவிவர்மா நம்ம கேரளாவை சேர்ந்தவர் ஓகேங்களா. 4 வால்ட் விட்மன் அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்தவர் 3 ஓகேங்களா. அடுத்தது கவிஞர் மல்லர்வேங்கிறது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பாப்லோ நெருடாங்கிறது சிலி நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா. அப்போ 4 3 2 1 இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 19வது கொஸ்டின். மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரோ அல்லது இறந்த காலத்தவரோ என்பதை நிர்ணயிக்கிறது என்றவர் ஓகேங்களா.
அதாவது ரவிவர்மா. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரோ அல்லது இறந்த காலத்தவரோ என்று நிர்ணயிப்பது ரவிவர்மா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. அதாவது கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றன என்ன கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் மல்லர்வே. கவிஞர் மல்லர்வே தான். ஓகேங்களா? கவிதைகளின் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது என கூறியவர் கவிஞர் மல்லர்வே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. குருதேவ். குருதேவ் என்று அழைக்கப்படுவர் ரவீந்திரநாத் தாகூர். 3, பசுவையா என்பது சுந்தர ராமசாமி. 5, அறிவியல் அறிஞர். ஓகேங்களா? வா சே குழந்தைசாமி. 4, ஓகேங்களா? வைத்திலிங்கம் என்பது வைத்திலிங்கம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன். 1, அடுத்தது அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது நே பே நா அப்புசாமி. 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3, 5, 4, 1, 2. இது ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 22வது கொஸ்டின். கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகருவதாகவும் இருக்கிறது என்று கூறியவர் யார்னா பாப்லோ நெருடா. பாப்லோ நெருடா. அடுத்து பாருங்க, கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என கூறியவர். அதாவது கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என்று கூறியவர் யார்னா வால்டு விட்மேன். வால்டு விட்மேன் தான் கூறியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 24வது கொஸ்டின். கருணமீர் தா சகாரம் காரம் ஓகேங்களா என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். 3, அதாவது தமிழின் கவிதையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவத்தம்பி. 1, உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா வில்வரத்தினம். 4, சிறையிலிருந்து பிரிந்த இறகு. இது 2 பிரமிழன். அப்போ 3, 1, 4, 2. இதுக்கு ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். மனித இனத்தின் ஆதி அடையாளம். மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி தான். ஆதி அடையாளம் மொழி. அப்போ மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. அதாவது வாசகடோமாவின் நாட்குறிப்பை பதிவு செய்தவர். வாசகடோமாவின் நாட்குறிப்பை பதிவு செய்தவர் ஆல்வாரோ வெல்லோ என்பவர் தான் வாசகடோமாவினுடைய நாட்குறிப்பை பதிவு செஞ்சிருக்கிறார். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூல். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூல். பாருங்க, விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்று உரைக்கும் நூல் திருமுருகாற்றுப்படை. உரைக்கும் நூல் திருமுருகாற்றுப்படை. பாருங்க, அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. புலமை கதிரவன். அதாவது புலமை கதிரவன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம். கணையாளி. இலக்கிய இதழின் ஆலோசர குழுவில் தீவிர பங்காற்றியவர் ஆர் பாலகிருஷ்ணன். கற்ற வித்தையை அரங்கேற்றும் இடமாக திகழ்வது மன்றம். கற்பிக்கும் ஆசிரியர் எத்தனை பிரிவினராக இருந்தனர்னா 3 பிரிவினராக இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, 33வது கொஸ்டின். அதாவது பண்டுவர் என்பதன் பொருள் என்ன? மருத்துவர். கடல் புறா என்னும் நூலின் ஆசிரியர் சாண்டில்யன். கடல் புறா என்னும் நூலினுடைய ஆசிரியர் சாண்டில்யன்.
கடல் புறா என்னும் நூலினுடைய ஆசிரியர் கடல் புறா என்னும் நூலினுடைய ஆசிரியர் சாண்டில்யன். அடுத்த கொஸ்டின் சரிங்களா. சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சீசு செல்லப்பா. அதாவது சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்னா சீசு செல்லப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சித்திரக்கவி வகைகளில் எளிமையானது. அதாவது பார்த்தீங்கன்னா சித்திர கவி வகைகளில் எளிமையானது மாலை மாற்று. ஆன்சர் பி. யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாடும் அப்படின்னா 70 ஆண்டுகள் வரை உயிர் வாடும். எத்தனை ஆண்டு? 70 ஆண்டு வரை உயிர் வாடும். அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல் கேட்கலா. நம்ரத கே சாகர். நம்ரத கே சாகர். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் கேட்கலா. கபில் சுவலபில். கபில் சுவலபில் தான் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின். அடுத்தது கற்றல் பாருங்க. கற்றல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா வீட்டிலிருந்து தொடங்குகிறதாம். கற்றல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது? வீட்டிலிருந்து தொடங்குகிறது. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்வுக. ஆசிரியர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க அப்படின்னா ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 42வது கொஸ்டின். வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தான் தூண், நாட்டுக்கு கோட்டை தான் மதில், நடமாடும் கொடி மரம் நீ என்று பாடியவர் தாராபாரதி. அதாவது வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்கு தான் தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடி மரம் நீ என்று பாடியவர் யாருன்னா தாராபாரதி. அடுத்து பாருங்க. பொறுத்துக ஓகேங்களா. பால் ஓகேங்களா. பால் என்பது ஒரு வகை. அப்போ 3 கமா. இயல்பு என்பது பண்பு 1 கமா. மாடம் என்பது மாளிகை 4 கமா. அமை என்பது மூங்கில் 2 கமா 2. அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து புதுமை பித்தனின் புகழ்பெற்ற சிறுகதை. புதுமை பித்தனின் புகழ்பெற்ற சிறுகதை எதுனா காஞ்சனை. புதுமை பித்தனின் புகழ்பெற்ற சிறுகதை காஞ்சனை. பாப்லோ நேருடா எந்த மொழி கவிஞர்? ஸ்பானிஷ் மொழி கவிஞர். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்த்தும் விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது பாயிரம். அதாவது நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது பாயிரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக ஓகேங்களா. அல்லல் ஓகேங்களா. அல்லல் என்பது சோறு. அப்போ 4 கமா. பார்பு என்பது குஞ்சு 5 கமா. அடுத்தது நந்து என்பது ஓகேங்களா சங்கு 2 கமா. கமுகு என்பது பாக்கு 1 கமா. மறுப்பு என்பது கொம்பு 3 கமா. மடுத்து என்பது பாய்ந்து 6. அப்போ 4 கமா 5 கமா 2 கமா 1 கமா 3 கமா 6. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 48வது கொஸ்டின் ஓகேங்களா. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகை 19 ஓகேங்களா. 19 1 கமா. அடுத்தது பாருங்கள். திருமலை முருகன் பல்லில் கூறும் மாடு வகை 8 அது 2 கமா. அடுத்தது திருமலை முருகன் பல்லு கூறும் உழவு கருவி 10 கரெக்ட் 3 கமா. அடுத்தது நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள் எத்தனை அப்படின்னா 21 அது 4 கமா ஓகேங்களா. அப்போ 1 கமா 2 கமா 3 கமா 4. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலக கவிதைகள் உலக கவிதைகள் உலக கவிதைகள் உலக கவிதைகள் என்னும் நூலை தொகுத்தவர் பிரம்மராஜன். என்னும் நூலை தொகுத்தவர் பிரம்மராஜன்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 50வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 50. பாருங்க, ஓகேங்களா. எருத குஞ்சர மல்லி என்ற பெண் அதிகாரி பற்றிய கல்வெட்டு உள்ள கோயில் ஓலோகாமா தேவீசுரம். ஓலோகாமா தேவீசுரம் அப்படிங்கிற கோயில் தான் இந்த கல்வெட்டு காணப்படுது. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, பொறுத்துக்க. சேயோன் அப்படின்னா முருகனை குறிக்குது. சேயோன் என்றால் முருகனை குறிக்குது 4, மாயோன் என்றால் திருமாலை குறிக்குது 3, வேந்தன் என்பது இந்திரனை குறிக்குது 2, கொற்றவை என்பது காளியை குறிக்குது 1. அப்போ 4, 3, 2, 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 52வது பொறுத்துக்க. அதாவது சொல்லும் பொருளும் பொறுத்துக்க. ஓகேங்களா, பாருங்கள், ஓகேங்களா. மாசுணம், ஓகேங்களா, மாசுணம் என்பது பாம்பு, அப்போ 2, இஞ்சி என்பது மதில் 1, கரங்கும் என்பது சுழலும் 4, வாமன் என்பது அருகன், ஓகேங்களா, 3ல் இருக்குது. அப்போ 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு 4 தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, செந்நாயிறு செலவும் அந்நாயிறு பறிப்பும் என்னும் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா முதுக்கண்ணன் சாத்தனார். அதாவது செந்நாயிறு செலவும் அந்நாயிற்று பறிப்பும் என்னும் வரிகளை எழுதியவர் யாருன்னா முதுக்கண்ணன் சாத்தனார். நீலகேசி, அதாவது நீலகேசி என்னும் நூலில் எத்தனை பகுதிகள் உள்ளன அப்படின்னா 11 பகுதிகள் உள்ளன. நீலகேசியில் எத்தனை பகுதி இருக்குது? 11 பகுதிகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 55வது பொறுத்துக்க. குறுந்தொகை நூலினுடைய ஆசிரியர் பூரிக்கோ, ஓகேங்களா, 3, ஓகேங்களா. புரட்சி கவிதை தலைவி யாருன்னா அமுதவல்லி 1, அடுத்தது புரட்சி கவிதையினுடைய தலைவன் உதிரன் 4, அடுத்தது மொழி கல்லளவி அப்படின்னா விட்னி, ஆன்சர் 2. அப்போ 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 56வது கொஸ்டின். காகிதத்தில் ஒரு கோடு யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னா மதுசூதனுடைய கவிதை தொகுப்பு. யாருடைய கவிதை தொகுப்பு? மதுசூதனுடைய கவிதை தொகுப்பு. காகிதத்தில் ஒரு கோடு மதுசூதனுடைய தொகுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. வில்லி பாரதம், ஓகேங்களா, வில்லி பாரதத்தில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 4351 3, அடுத்தது நிங்கள நிகண்டு பிங்கள நிகண்டில் 103 பண்கள் இருக்குது 4, தேவாரத்தில் 23 பண்கள் இருக்குது 1, சீரா புராணத்தில் 92 பாடல்கள் இருக்குது, அப்போ 2. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓகேங்களா. ஜா தாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினர் வாழும் பகுதி ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதி. உலகிற்கு அச்சாணி. உலகிற்கு அச்சாணி என்றவர் வள்ளுவர். உலகிற்கு அச்சாணி என்றவர் வள்ளுவர். ஆன்சர் டி. அடுத்து 59 முடிஞ்சது. பாருங்கள், 60வது கொஸ்டின். வானம் வசப்படும் என்னும் நூல் பிரபஞ்சன் 1995ஆம் ஆண்டு சாகித் அகாடமிக் விருது பெற்ற நூல் எவ்வகையை சார்ந்தது? வரலாற்று புதினம். அதாவது வானம் வசப்படும் என்னும் நூல் பிரபஞ்சன் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற நூல் எவ்வகையை சார்ந்ததுன்னா வரலாற்று புதினம். எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகையாக பிரிக்கலாம். எழுத்துக்கள் சந்திக்கும் வகையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், சென்னை மாகாணத்துக்கு
தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் இதுக்கு செஞ்சார். சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யாருன்னா அண்ணா. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். எட்டாம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபாவின் கோயில் உள்ள மாவட்டம் ஈரோடு. எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவினுடைய கோயில் உள்ள மாவட்டம் ஈரோடு. அடுத்து பாருங்க. மனம் என்பது மூளையில் இருக்கிறது. மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்று முதலில் கூறியவர் பித்தாகரஸ். முதலில் கூறியவர் யாருன்னா பித்தாகரஸ் தான் சொல்லியிருக்காரு. முதலில் கூறியவர் பித்தாகரஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க. 65வது கொஸ்டின் பொறுத்துக்க பார்க்கலாம். அதாவது மனம் என்பது மூளையில் இருக்கிறது. ஓகேங்களா, இதுக்கு பிதாகரஸ் 2, மனம் மூளையும் வேறு. மனம் மூளையும் வேறு. இதுக்கு பாருன்னா டெஸ்கார்டெஸ் 2, 1, வார்த்தை அறியும் இடம். வார்த்தை அறியும் இடம் அப்படிங்கிறது வெர்னிக் 4, அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறது நோம் சாம்பிஸ் 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அடுத்து பாருங்க. மெட்டு என்ற சொல்லினுடைய பொருள். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மெட்டு என்பது உயரம், மேடான. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 67வது கொஸ்டின். தேனியின் மூளை கணக்கிடும் வேகம் எவ்வளவுனா 10 டெர் பிளாவ். அடுத்தது 68வது கொஸ்டின். தாகூர் தாம் எந்த வயதில் கவிதைகள் எழுத தொடங்கினார்? 16 வயதில். அப்போ தாகூர் எந்த வயதில் கவிதை எழுத தொடங்கினார்னா 16 வயதில். அதாவது ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுனா ஷேக்ஸ்பியருடைய நாளாக கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் யாருடைய நாளாக கொண்டாடப்படுகிறதுனா ஷேக்ஸ்பியர். தாமரை நெஞ்சம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அகிலன். அடுத்து பாருங்கள், 71வது கொஷின். தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முயன்று கட்டப்பட்டது அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு முயன்று கட்டப்பட்டது. அடுத்தது 72வது கொஸ்டின் பாருங்கள். 72வது கொஸ்டின். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எத்தனை திங்கள் தேவைப்பட்டது? அதாவது ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எத்தனை திங்கள் தேவைப்பட்டதுன்னா 6 திங்கள் தேவைப்பட்டது. டேஸ் எனும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும். எது அப்படின்னா மாங்காய் பால். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 74வது கொஸ்டின். வென்றி. ஓகேங்களா, வென்றி என்பது ஓகேங்களா மெலிதல் விகாரம். அப்போ 4, தடத்தேர் அப்படிங்கிறது உரிச்சல் தொடர் 1, தேன்துளிங்கிறது இரு பெயரிட்டு பண்பு தொகை 2, உருட்டி அப்படிங்கிறது வினையச்சம் 3. அப்போ 4, 1, 2, 3. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 75வது கொஸ்டின். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் செயல் என்ற குறளில் பயின்று வரும் அணி. ஓகேங்களா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்கள். குடைவரை கோயில் அமைந்ததாக கூறும் கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு. குடைவரை கோயில் அமைந்ததாக கூறும் கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு. சித்திகள் மொத்தம் எத்தனை? சித்திகள் மொத்தம் 8. விருத்தப்பாவில் அமைந்த ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. அதாவது விருத்தப்பாவில் அமைஞ்ச ஐஞ்சிறு காப்பியத்தை கேட்குறாங்க. ஓகேங்களா, நீலகேசி,
உலகம் முழுவதும் தமிழனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 8 கோடி. உலகம் முழுவதும் தமிழனுடைய எண்ணிக்கை 8 கோடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. தமிழ் தென்றல், தமிழ் தென்றல் திருவிக்கா. அப்போ 4 கமா. நார்த்தகி அப்படிங்கிறது திருநங்கை 3 கமா. ரசிகாமணி, ரசிகாமணி பார்த்தீங்கன்னா டிகேசி 1 கமா. சிறுகதை மன்னன், சிறுகதை மன்னன் விருதாச்சலம். ஓகேங்களா? இவருடைய சிறுகதை மன்னனா புதுமை பித்தன், புதுமை பித்தன். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் தான் விருதாச்சலம். அடுத்து பாருங்கள், 81வது கொஷின். ஓகேங்களா? அனிமா, அனிமா என்பது அணுவை போல் சிறந்து நிற்கும் ஆற்றல். அப்போ 4 கமா. லகிமா அப்படிங்கிறதா காற்றில் மிதக்கும் ஆற்றல். இப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரிமா என்பது படைக்கும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். 3 கமா. அடுத்தது இசந்து, இ சா இந்துவம், இசத்துவம். இசத்துவம் என்பது ஓகேங்களா, இசத்துவம் என்பது பார்த்தீங்கன்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா? அதாவது அனிமா, அனிமா என்பது அணுவை, ஓகேங்களா, அணுவை அணுவை போல் சிறந்து நிற்கும் ஆற்றல். 4 கமா. லகிமா என்பது காற்றில் மிதக்கும் ஆற்றல். 1 கமா. கரிமா என்பது எங்கும் வியத்து வைக்கும் ஆற்றல். 2 கமா. அடுத்து ஈசத்துவம் என்பது படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 82வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 82. இறுதியில் ஏகாரத்தில் முடிவது, இறுதியில் ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பா. இறுதியில் ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பா. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி கொண்டவர் யாருன்னா தாராபாரதி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழியை கொண்டவர் தாராபாரதி. தவறான இணையை காண்க, தவறான இணையை காண்க. பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 சரி. அதாவது மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24 சரி. சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி 7, இதுதான் தவறு. ஓகேங்களா? மெய்மயக்கம் 2 வகைப்படும், இதுவும் ரைட்டு. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 85வது கொஷின். இளைதாக முள்மரம் கொள்க கலையுத கலையுணர் கை கொள்ளும் காழ்ந்த இடத்து என்னும் வரிகள் அமைந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி, பிரிது மொழிதல் அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 86வது கொஸ்டின். பெரியான், பெரியான் அப்படிங்கிறது ஓகேங்களா, அதாவது இடை உகாரம் ஈதல். 2 கமா. மூதூர் அப்படின்னா ஓகேங்களா, மூதூர் என்பது ஓகேங்களா ஆதி நிடல். 4 கமா. பைந்தமிழ், பைந்தமிழுங்கிறது அடியகரம் ஐயாதல். 1 கமா. நெட்டிலை, நெட்டிலை என்பது தன்னுற்று இரட்டல். 3 கமா. செந்தமிழ் என்பது முன்னின்ற மெய்திரிதல். 5. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கமா 4 கமா 1 கமா 3 கமா 5. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 87வது கொஸ்டின். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி. அதாவது எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்று பாடியவர் யாருன்னா கழனியூரான், கழனியூரான். நெடுந்தொகை 400 என்னும் அடைமொழி கொண்ட நூல் அகநானூறு. நெடுந்தொகை 400 என்னும் அடைமொழி கொண்ட நூல் அகநூறு. அடுத்து பாருங்கள், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம் என்னும் வரிகளில் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அப்படின்னா 15% தான் எழுத படிக்க தெரிந்தவரினுடைய எண்ணிக்கை. அடுத்து பாருங்கள், இந்த உலகமே நாடக மேடையில்
அதில் அனைவரும் நடிகர்கள் என கூறியவர் யாருன்னா ஷேக்ஸ்பியர். ஒருத்தி வினா கேட்க மற்றொரு விடை கூறுவது அமைந்திருப்பது திருச்சாளல். திருச்சாளல். நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது உளுந்து. நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது உளுந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 94வது கொஸ்டின். பாருங்கள், 94வது கொஸ்டின் பொறுத்துக. 94வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா? நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா. ஓகேங்களா? இறுதி அடியில் முந்தைய அடி சிந்தடியாய் வருவது. அப்போ 2, இணைகுரல் ஆசிரியப்பா. இணைகுரல் ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, முதலடியும் இறுதியடியும் அளவடிகளாய் வருவது 4, நிலைமண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடியிலேயே பெற்று வருவது 1, அடுத்து பார்த்தீங்கன்னா அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடிகளை மாட்டினாலும் ஓசை பொருளும் மாறாது. ஓசை பொருளும் மாறாது. ஓகேங்களா? 3. அப்போ இதுக்கு 2, 4, 1, 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 95. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகேங்களா? பின்னிட்டு அப்படிங்கிறது சஃபிக்ஸ் 3, முன்னிட்டு அப்படிங்கிறது ப்ரீஃபிக்ஸ் 4, அன்பம். அன்பம்ங்கிறது ட்ராக் பிடி 1, ஆன்மா என்பது சப்சிடி 2. இதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்து பார்த்திங்க, தஞ்சை பெரிய கோவில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தைச் சேர்ந்தவனா? நாயக்கருடைய காலத்தைச் சேர்ந்தது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தைச் சேர்ந்ததுன்னு கேட்டாங்களா? நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தது. பாருங்கள், இளையராஜா தேசிய விருதை எத்தனை முறை பெற்றார்? 4 முறை பெற்றிருக்கிறார். இளையராஜா தேசிய விருது எத்தனை முறை பெற்றிருக்கிறது? 4 முறை பெற்றிருக்கிறது. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன அல்லவா நீ என்று பாடியவர் யாருன்னா ஈரோடு தமிழின்பம். பாருங்கள், நட்பு படையிலும் இந்தளத்திலும் பாடியவர் காரைக்கால் அம்மையார். நட்பாவிடையிலும் இந்தளத்திலும் பாடியவர் காரைக்கால் அம்மையார். அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு புளிய மரத்தின் கதை. ஓகேங்களா? சுந்தர ராமசாமி 2, வட்டி தொட்டி. வட்டி தொட்டி என்பது TK சிதம்பரம் 3, அடுத்து குற்றால வித்துவான் திரிகுட ராசப்ப கவிராயர். ஓகேங்களா? திரிகுட ராசப்பர் 4, மகாபா உத்தியபா அப்படிங்கிறது ஊவேசா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஒன்றிரு தெய்வம் குன்றிரு என்று பாடியவர் யாருன்னா பட்டினத்தார். அதாவது ஒன்றிரு தெய்வம் ஒன்றென்று என்று பாடியவர் பட்டினத்தார். அடுத்து பாருங்கள், சாளர பாணி என்ற பண் எத்தனையாவது திருமுறையான திருவிசையப்பாவில் காணப்படுகிறது அப்படின்னா 9வது திருவிசையப்பாவில் காணப்படுகிறது. அடுத்தது சரியானதை தேர்வு செய். வரை என்றால் மலை சரி, பதுவை என்றால் திருமணம் சரி. ஓகேங்களா? வாரணம் என்பது யானை சரி, புடவி என்பது கடல் என்பதே தப்பு. ஓகேங்களா? அப்போ ABC 3 தவறு, டி மட்டும் தவறு. இதுக்கு ஆன்சரு ஏ தான் சரியான ஆன்சர். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடியவர் பாரதியார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடியவர் ஓகேங்களா பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 105வது கொஸ்டின். அதாவது திருவிக்கா தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றது யாரிடம்? திருவிக்கா தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றது யாரிடம்னா மயிலை தணிக்காசலம். மயிலை தணிக்காசலம். அடுத்து பொறுத்துக, இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலைனா இத்து, இட்டு, இரு, இன்னு. அப்போ 2, அடுத்தது நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா கிறு, கின்று, ஆனின்று. அப்போ 3, அடுத்து பாருங்க எதிர்காலம் அப்படிங்கிறது இப்பு, இவ்வு. இதுக்கு 4,
ஓகேங்களா. எதிர்மறை இடைக்காலம்ங்கிறது 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 107வது கொஸ்டின். சென்னிக்குளம் அண்ணாமலையார் யாருடைய அவைப்புலவராக இருந்தார்? சென்னிக்குளம் அண்ணாமலையார் யாருடைய அவைப்புலவராக இருந்தார் அப்படின்னா இருதயலாய மருத்துவப்ப தேவர். பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழக தமிழன்னை விருதும் பெற்றவர் யார்? அதாவது பாரதிதாசன் விருதும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருதும் பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் பாரதிதாசன் விருதும் தமிழ் பல்கலைக்கழகமும் விருதும் வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள் 109வது கொஸ்டின். தவறான இணை. ஓகேங்களா. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பு எழுத்துப்பேறு. இது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேறு காலம் காட்டும். இது தப்பு. ஓகேங்களா. எழுத்துப்பேரும் காலம் காட்டாது. சரி. பாடு மைனஸ் படு ப்ளஸ் இத்து கூட்டல் ஈ கூட்டல் இதில் இத்து என்பது எழுத்துப்பேறு. இது சரி. ஓகேங்களா. இது என்ன கேட்குறான்? தவறான இணையை கேட்குறான். இதுக்கு ஆன்சர் பி தான் தவறான இணை. அடுத்து பாருங்கள் சரியான இணை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார்? நா. அப்புசாமி. இது தவறு. கட்டளை கலித்துறையில் நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியவர் சீவை தாமோதரனார். இது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 1883ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் நேபா அப்புசாமி. இது தவறு. நா என்னும் விகுதி அக்ரிணை ஒன்றன்பால் படர்க்கை இடம் என்பவனவற்றை வெளிப்படுத்துகின்றன. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று. கோடு என்பது கலிச்சொல். கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம். கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரசன், கோட்டை பொருள்களும் உண்டு. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா கூற்றும் சரி விளக்கமும் சரி. அடுத்து 112வது கொஸ்டின். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆர். பாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எது? ஏழில். முதல் கவியரங்கம் எது அப்படின்னா ஏழில். திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்கள் எத்தனை? 51 திருப்பதிகங்கள் இருக்குது. ஓகேங்களா. திருவாசகத்தில் எத்தனை இருக்குது? 51 திருப்பதிகங்கள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 115வது கொஸ்டின். ஓகேங்களா. ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாளாக எந்த ஆண்டு முதல் பிரகடனப்பட்டது அப்படின்னா 2012 முதல். பாருங்கள். குறிஞ்சி அப்படிங்கிறது பெரும்பொழுது முன்பணி 2, முல்லை என்பது காறு 1, நெய்தல் என்பது 6 பெரும்பொழுதும் 3, பாலை என்பது இளவேநீர். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4. ஆன்சர் ஏதோ இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 117வது கொஸ்டின். நீலகேசி என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னா சமய திவாகர வாமன முனிவர் தான் நீலகேசி என்னும் நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். என் வாழ்க்கை என் கையில் என்று நம்பியவர் யாருன்னா ஜீவா. என் வாழ்க்கை என் கையில் என்று நம்பியவர் யாருன்னா ஜீவா. பட்டி மண்ட 10 பாங்களித்தும் ஏறுமின் என்று கூறும் நூல் ஓகேங்களா மணிமேகலை. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவனநந்தி முனிவர் நன்னூலை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவனநந்தி முனிவர் நன்னூலை எழுதினார்னா சீயகங்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சாளலின் வடிவத்தை பயன்படுத்தியவர் யார்? திருச்சாளல் அதாவது திருச்சாளல் வடிவத்தை பயன்படுத்தியுள்ளவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். மொழிபெயர்ப்பும் என்னும் நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா தான் ஒளிபெயர்ப்பும் என்னும் நூலின் ஆசிரியர்.
பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலம் செங்கன் என்று பாடியவர் யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார். பாருங்கள், அடுத்தது பிள்ளை கூட்டம். பிள்ளை கூட்டம் அப்படிங்கிறது ரா மீனா இரா மீனாட்சி 3 கமா. விஞ்ஞானி அப்படிங்கிறது இல்லைங்களா மீரா 1 கமா. தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது சுஜாதா. தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது சுஜாதா 4 கமா. அடுத்து ஏதிலி குருவிகள் அப்படிங்கிறது அழகிய பெரியவான் 2. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 125வது கொஸ்டின் இலக்கண குறிப்பு. 125வது கொஸ்டின் இலக்கண குறிப்பு. பாருங்கள், நல்லிசை. நல்லிசை அப்படிங்கிறது பண்புத்தொகை 4 கமா. நீரும் நிலமும். நீரும் நிலமும் அப்படிங்கிறது எண்ணும்மை 1 கமா. ஆடு பேர். ஆடு போர். ஆடு போர் என்பது வினைத்தொகை 2 கமா. கொடுந்தேர். கொடுந்தோர் வினையாளனையும் பெயர் 3. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 126வது கொஸ்டின். 126வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலைகளின் உச்சமாக விளங்குவது. கலைகளின் உச்சமாக விளங்குவது கவிதை. கலைகளின் உச்சமாக விளங்குவது கவிதை. பாரு, புள்ளினுடைய இதழ். புள்ளின் இதழ் 27வது கொஸ்டின். 127வது கொஸ்டின் புள்ளின் இதழ் அப்படின்னா வால்டு விட்மேன் 4 கமா. பேச்சு மொழியும் கவிதை மொழியும். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் 3. ஆறாம் திணை. ஆறாம் திணை என்பது முத்துலிங்கம் 2 கமா. யுகத்தின் பாடல் சு வில்லிரத்தனம் 1. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதும் தான் உத்தமம் என்று கூறியவர். அதாவது கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதும் தோல் தான் உத்தமம். கவிதையினையை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். என்று கூறியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 129வது கொஸ்டின். அதாவது குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் 3 கமா. முல்லை திணையை பாடியவர் பேயானார் 5 கமா. அடுத்து மருத திணையை பாடியவர் ஓரம் போனார் 4 கமா. நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார் 1 கமா. பாலை திணையை பாடியவர் ஓதலைந்தார். அப்போ ஆன்சர் பாருங்கள், 3 கமா 5 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரின் பெருமையை உணர்த்திய நூல். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய பெருமையை உணர்த்தும் நூல் எதுனா சேக்கிலார் பிள்ளைத்தமிழ். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூல் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல்கள். அடுத்து பாருங்க, அழகிய பெரியவனின் இயற்பெயர். இயற்பெயர் ஓகேங்களா. இயற்பெயர் என்னன்னா அரவிந்தன். அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டானா அரவிந்தன். அடுத்து பாருங்க, 132வது கொஸ்டின் பொறுத்துக ஓகேங்களா. வம்சவிருத்தி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆ முத்துலிங்கம் 3 கமா. தகப்பன் கொடிங்கிறது அழகிய பெரியவன் 1 கமா. வாடிவாசல் சீசு செல்லப்பா. வாடிவாசல் என்பது சீசு செல்லப்பா 4 கமா. பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம். பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறது இந்திரன். அப்போ 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கமா 1 கமா 4 கமா 2. சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏழைகளின் கற்பக விருட்சகம் எனப்படுவது பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சகம் என்று அழைக்கக்கூடிய மரம் பனைமரம். பாரு, தமிழை இயக்கத்தின் தந்தை என்று போட்டவர் ஆபிரகாம் பண்டிதர். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலை ரெட்டியார். 135 முடிஞ்சது.
பாருங்கள் 136வது கொஸ்டின் ஓகேங்களா. சேயோன் மேய மைவரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கும் நூல் தொல்காப்பியம், என்று உரைக்கும் நூல் தொல்காப்பியம். யானை டாக்டர், யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வி கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் வி கிருஷ்ணமூர்த்தி. பாருங்க, கால்வாரை நில்லா கடுங்களின்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி யாங்கு என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை, என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இசைத்தமிழ் தொண்டின் சிகரமாய் விளங்கும் கருண மிர்த்த சாகரம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார்னா ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் தான் கருண மிர்த்த சகாரம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர். பாருங்க, தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல், தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல், தருக்க நூல் என்பது நீலகேசி. அறிவியல் தமிழர், அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பேனா அப்புசாமி, பே நா அப்புசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா. வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர், வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர் யார்னா பெர்னிக். உலகின் தொன்மையான மொழியாக செவ்வியல் மொழியாக திகழ்வது கிரேக்க மொழி, அதாவது உலகின் தொன்மை மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. பாருங்கள் 144வது கொஸ்டின். குள்ள குளிர குடைந்த நீராடு அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆண்டாள். அதாவது தமிழ் பதிப்புலகின் தலைமகன், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார், சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாட்குறிப்பு எழுவதை தடை செய்தவர், நாட்குறிப்பு எழுதுவதை தடை செய்தவர் யாருன்னா அவுரங்கசீப். நாட்குறிப்பு எழுதுவதை தடை செய்தவர் அவுரங்கசீப்பு. அடுத்து பாருங்கள் 147வது கொஸ்டின். பொறுத்துக ஓகேங்களா. வரை அப்படின்னா மலை என்பது பொருள், வரை என்றால் மலை 3 கண்மா. புடவி என்பது உலகம் 1 கமா. வாரணம் என்பது யானை 4 கண்மா. கம்பளை என்பது பேரலை 2. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். யாருடைய காலத்திலிருந்து முதல் நாட்குறிப்பு எழுத வழக்கம் இருந்து வந்துள்ளது? அப்போ யாருடைய காலத்தில் முதல் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்து வந்துள்ளதுன்னா பாபருடைய காலத்தில் தான் ஓகேங்களா நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் ஏமம், சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் ஓகேங்களா. ஏமம், ஏமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாதுகாப்பு 4 கமா. துரகம் அப்படிங்கிறது குதிரை கமா. அடுத்து படி என்பது ஓகேங்களா உலகம் 2 கமா. மீட்சி என்பது விடுதலை 1 கமா. நவை என்பது குற்றம் 3 கமா. ஆளாளம் என்பது நஞ்சு 6. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 கமா 5 கமா 2 கமா 1 கமா 6. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல், 8 தொகை நூலில் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல், 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. பொறுத்துக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் பாருங்கள். சுதந்திர தாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூசு செல்லப்பா தான் எழுதியிருக்கிறாரு 1 கமா. சூசு செல்லப்பா தான் வாங்கியிருக்கிறாரு. வானம் வசப்படுங்கிறது பிரபஞ்சன் தான் இந்த நூலை சாகித்ய அகாடமிக்கு எழுதியிருக்கிறாரு 2 கமா. பிசியாரந்தை அப்படிங்கிற நூல் பாரதிதாசன் தான் வாங்கியிருக்கிறாரு 3 கமா. சேரமான் காதலி கண்ணதாசன் தான் வாங்கியிருக்கிறாரு 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துட்டான் 1 கமா 2 கமா 3 கமா 4. இதுக்கு ஆன்சர்
சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 152வது கொஸ்டின். திருச்சாளல் வடிவத்தை பயன்படுத்தியுள்ளவர் திருமங்கையாழ்வார். அப்போ திருச்சாளல் வடிவத்தை பயன்படுத்தியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டானா திருமங்கையாழ்வார். அடுத்து பாருங்கள் 153வது கொஸ்டின். கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது ஓகேங்களா குற்றால குறவஞ்சி. கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் எதுனா குற்றால குறவஞ்சி. கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றால குறவஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குடைவரை கோவில் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரனுடைய காலத்தில் தான் குடைவரை கோயில் கட்டினாங்க. சீரிய நெற்றி எங்கு சிவந்தனல் இதழ் எங்கே, அதாவது சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்று பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 156வது கொஸ்டின். 156வது கொஸ்டின் பொறுத்துக ஓகேங்களா. பாயிரம் பாருங்கள். பாயிரம் அப்படிங்கிறது 4 இயல்களை கொண்டது. பாயிரத்தனை இருக்கு 4 இயல்கள் ஓகேங்களா. இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா 20 இயல்கள் 3, துறவியல்ல 13 இயல்கள் 2, ஊழியல்ல 1 இயல்கள். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 1. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் 57வது கொஸ்டின் பாருங்கள். பிரசவம் அப்படிங்கிறது தேன். பிரசம் பிராசம் அப்படிங்கிறது தேன் 2, வரன் என்பது வறுமை 1, ஒதுக என்பது சொல்க 4, நிரயம் என்பது நரகம் 3. இதுக்கு 2, 1, 4, 3. இதுக்கு ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்க. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இடம்பெற்ற நூல் கலித்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத கூடில்லாத பறவை என்று கூடியவர் யாருன்னா ரசூல் கம்சதேவ் தான் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. பிள்ளை கூட்டம் அப்படிங்கிறது மீனாட்சி 3, விஞ்ஞானி அப்படிங்கிறது மீரா 1, தலைமைச் செயலகங்கிறது சுஜாதா 4, ஏதிலி குருவிகள் அப்படிங்கிறது அழகிய பெரிய வச்சான் 2. அப்போ இதுக்கு ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இயற்கை வேளாண்மை நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா. நம்மாழ்வார் தான் இயற்கை வேளாண்மை என்னும் நூலினுடைய ஆசிரியர். அடுத்து பாருங்கள் 162வது கொஸ்டின். அதாவது பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை பேழை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை பேழை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கொடிவிளக்கு அப்படிங்கிற நூலில் தான் இந்த பிள்ளை கூட்டம் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஒளியின் திசை வேகம். ஒளியினுடைய திசை வேகம் பார்த்தீங்கன்னா ரோமர் 3, இந்த ஒளியினுடைய இசை வேகம் அப்படின்னா பியரி கேசண்டி 4, ஆத்மநாம் இயற்பெயர். ஆத்மநாமனுடைய இயற்பெயர் மதுசூதன் 1, பிரபஞ்சனுடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம் 2. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, அதாவது 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். புரட்சிக்கவி. அடுத்து பாருங்கள் 64. புரட்சிக்கவி என்னும் நூல் எந்த கவிதை நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா பில்கணியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எத்தனாவது கொஸ்டின் பார்த்துருக்குறோம்? 164வது கொஸ்டின் பாருங்கள். 165வது கொஸ்டின். தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டத்தை கொண்டவர் யார் ஓகேங்களா. மயிலை சீனி வெங்கடசாமி
உலகின் நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கும் தினம் நவம்பர் 14. நவம்பர் 14. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். தமிழர் நேசன். பள்ளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? படுக்கை என்பது பொருள். பள்ளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா படுக்கை என்பது பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதாவது பார்த்தீங்கன்னா கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். துணையாய் வருவது தூயனர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். திருமந்திரம். பாருங்கள் 171வது கொஸ்டின். கல்விக்காக 1 லட்சம். கல்விக்காக கொடுக்கக்கூடியது 1 லட்சம் பார்த்தீங்கன்னா 1813வது சட்டம். அப்போ 2 கமா. மெக்காலா கல்வி முறை. மெக்காலா கல்வி முறை அப்படிங்கிறது 1835. அப்போ 1 கமா. சார்லஸ் உட் அறிக்கை எந்த ஆண்டு தொட்டிக்கப்பட்டது? 1854. அப்போ 3 கமா. ஹாண்டர் குழு 1882. 4. அப்போ 2 கமா 1 கமா 3 கமா 4. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இளமையில் கல் என்று பாடியவர் யாருன்னா ஔவையார். இளமையில் கல் என்று பாடியவர் யார்? ஔவையார். அடுத்து பாருங்கள் 173வது கொஸ்டின். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலினுடைய ஆசிரியர் பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர். அடுத்து பாருங்கள். ஒற்றைக்கோள் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மாசனப்பு பூ கோ கா. அடுத்தது பாருங்கள். கல்வி கற்கும் இடம். கல்வி கற்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல். கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல். ஓகேங்களா? பெரிய திருமொழி. ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் எதுனா திவாகர நிகண்டு. அடுத்து பாருங்கள் 177வது கொஷின். 177வது கொஷின். ஓகேங்களா? சங்க காலத்தில் சமயம் வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாக விளங்கி வந்தது என்று கூறியவர் ஓகேங்களா மா ராஜமாணிக்கனார். தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தவர் யாருன்னா ரவுரன் பெல்லு தான் தமிழகத்தினுடைய திண்ணைப்பள்ளியை கண்டு ஓகேங்களா கல்வி முறையை கண்டு வியந்தவர். அடுத்த கொஸ்டின் 179வது கொஸ்டின். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்காரும் மூத்தோர் இல்லா அவைக்களனும் நன்மை பயத்தல் இல் எனும் கூறும் நூல் திரிகடிகம் என்று கூறும் நூல் திரிகடிகம். கல்லூரி என்று கூறும் நூல் சீவக சிந்தாமணி. கல்லூரி என்று கூறும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குண்டலகேசி என்னும் நூலுக்கு முறப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. அதாவது குண்டலகேசிக்கு என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. காவடி சிந்தின் பாட்டுடை தலைவர் யார்? ஓகேங்களா கழுகுமலை முருகன். காவடி சிந்தின் பாட்டுடை தலைவர் யாருன்னா கழுகுமலை முருகன். அடுத்து பாருங்கள் 183வது கொஸ்டின். ஓகேங்களா? ஒட்டு போடாதே ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இக்கவிதையில் பயின்று வருவது ஊமை. நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை ஊமை? வடிவம். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. ஓகேங்களா? அதாவது தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண நூல். தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் 4 கமா. திருக்குறள் என்பது அறநூல் 3 கமா. அதாவது பார்த்தீங்கன்னா புறநானூறு சங்கநூல் என்பது 1 கமா. திருவாசகம் என்பது பக்தி நூல் 2. அப்போ இதுக்கு ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர்
ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 186. கீழ்கண்டவற்றில் இறைச்சி பற்றிய கூற்று. ஓகேங்களா? அதாவது குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க வைக்கும் சினை பயன் வடிவம் நிறம் ஆகிய நான்கினையும் அடிப்படையாக தோன்றும் உரிபொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 187வது கொஷின். அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன? 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்குது. ஓகேங்களா? நேரொன்றிய பிசியப்பா தலை எனப்படுவது மாமுன் நிறை. நேரொன்றிய ஆசிரிப்பாவினுடைய தலை மாமுன் நேர். அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்னும் கவிதையை எழுதியவர் அரிமதி தென்னவன். உருபகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு வரைக. ஓகேங்களா? ஆகிய சொற்கினுடைய ஓகேங்களா இலக்கண குறிப்பு. உருபகை என்பது உரிச்சொல் தொடர். ஓகேங்களா? இது ஓகேங்களா இடன் என்பது ஓகேங்களா ஈற்று போலி, அதாவது கடைசி இது மாறி இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 191வது கொஸ்டின் பொறுத்துக. ஆசிரியர் இதழ். ஆசிரியரும் இதழும் பாருங்கள். இந்திரன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆசிரியர் இது வெளிச்சம் நுண்கலை, அதாவது 2 கமா. அடுத்து சிவை தாமோதரனார். ஓகேங்களா? சிவை தாமோதரனார் பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரனார் 1 2 3 4. தினவர்த்தினி 4 கமா. மீரா என்பது அன்னம் விடும் தூது 1 கமா. ஆத்மநாம் என்பது ஓகேங்களா லா என்னும் சிறப்பிதழை சிற்றிதழ் 3 கமா. ஓகேங்களா? திருவிக்கா தேசபக்தன் நவசக்தி 5. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கமா 4 கமா 1 கமா 3 கமா 5. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குமட்டூர் கண்ணனார் பாடிய பதிற்றுப்பத்து. இரண்டாம் பதிற்றுப்பத்து. எதன் தாக்கத்தை விளைத்த சிறந்த சந்தை இலக்கிய காவடி சிந்து அப்படின்னா திருப்புகழ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் ஜான் குட்டன்பர்கர் என்பவர் தான் அச்சு இயந்திரத்தை வடிவமைச்சார். முதலில் அச்சுக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னா தரங்கம்பாடி இடத்துல தான் முதல்ல அச்சுக்கூடம் தொடங்கினாங்க. ஓகேங்களா? அடுத்து 96வது கொஸ்டின். அறப்பள்ளிகளையும் ஆசிரியர் பள்ளிகளையும் அமைத்தவர்கள் யாருன்னா டச்சுக்காரர்கள். அதாவது அறப்பள்ளிகளையும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தவர்கள் யாருன்னா டச்சுக்காரர்கள். இளையராஜா வெளிப்படுத்திய குறும்படம் இந்தியா 24 மணி நேரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 198வது கொஸ்டின். ஓகேங்களா? கலைச்சொற்கள். ஓகேங்களா? பிழை என்பது வெக்கு 3 கமா. அரசிதழ் என்பது கெஜிட்டில் 4 கமா. அணுப்புகை என்பது டிஸ்பேட்ச் 1 கமா. மானியம் என்பது சப்டைட்ஸ் 2 கமா. இதுக்கு 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் 3. இளையராஜா பிறந்த ஊர் தேனி. இளையராஜா எந்த ஊரில் பிறந்தார்? தேனியில் தான் பிறந்தார். அடுத்து பாருங்கள் 200வது கொஸ்டின். ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை தன்மையே என்று பாடியவர் யாருன்னா சிவவாக்கியர். ஓகேங்களா? அதாவது ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மை என்று பாடியவர் யாருன்னா சிவவாக்கியர். அடுத்து பாருங்கள் பசுவையா அப்படிங்கிறது சுந்தர ராமசாமி 2 கமா. ரசிகாமணி அப்படிங்கிறது டி.கே. சிதம்பரம். ஓகேங்களா? 3 கமா. விசித்திர சித்தன் பார்த்தீங்கன்னா முதலாம் விசித்திர சித்தன் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் 4 கமா. ராசையா என்று அழைக்கக்கூடியவர்
ஓகேங்களா. சுந்தர இது ராசையா என்று அழைக்கக்கூடியவர் இளையராஜா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க, சித்தர்களின் ஆதி சித்தர் என்று கருதப்படுவர். சித்தர்களில் ஆதி சித்தர் யாருன்னா திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர் திருமூலர். வீட்டிற்கு புத்தகச்சாலை வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. வீட்டிற்கு புத்தகச்சாலை வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. அனந்தரங்கருக்கு தொடர்பில்லாதது, அனந்தரங்கனுடைய தொடர்பில்லாது உலக நாட்குறிப்பு இலக்கத்தின் தந்தை. இதுதான் அவருடைய தொடர்பில்லாது. களப்பிரர் கால தமிழகம், களப்பிரர் கால தமிழகம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதாவது போன கிளாஸில் 10th ஓகேங்களா, அதாவது தன்மை அணி எத்தனை வகைப்படுன்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. 4 வகைப்படுன்னு நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. எத்தனை வகைப்படுன்னு சொல்லியிருந்தேன்? 4 வகைப்படுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் 3 வகைப்படுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பாருங்கள், 10th புத்தகத்தில் கேட்டிருக்கிறான் தன்மை அணி. ஓகேங்களா. பாருங்கள், இவ்வணி 4 வகைப்படும். ஓகேங்களா. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 4 வகைப்படும். 1 பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை வரி அப்படின்னு சொல்லி 222வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 50வது கொஸ்டின் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா. இரு நாட்டு அரசுகளும் தும்பைப்பூவை சூடி போரிடுவது காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்டல். போன டைம் பார்த்தீங்கன்னா நான் இது தப்பாக ஏன் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், வலிமையை நிலைநாட்டல். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது வலிமையை நிலைநாட்டல். ஓகேங்களா. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.